பெரம்பலூர் அருகே சிப்காட்டிற்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரை நிர்வாண போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் ஆலந்தூர் வட்டம் ஈரூர் கிராமத்தில் சிப்காட் தொழில் பூங்கா அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு அரசு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஈரூர் கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது அங்கிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் விவசாயிகள் திடீரென அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே விவசாயிகளை அழைத்துச் சென்று ஐயா கண்ணு தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சா விவசாயிகளை நேரில் சந்தித்து நிலங்களை எடுக்க ஆட்சேபனை தெரிவித்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதனை அடுத்து விவசாயிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஊர்ல 88 ஏக்கர் விவசாய நிலத்தை சிப்காட்டுக்கு எடுக்கிறாங்க. அதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, பத்திரிகையில விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அது முன்னாடியே 100 ஏக்கர் எடுத்திருக்காங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முதலே விவசாய நிலத்தை வாங்கி அது சிப்காட் பேர்ல பதிவாயிருக்கு. அதில் ஆரம்பிங்க. நீங்கள் இதை விவசாயம் விட்டுருங்க, விவசாயத்தில் வராதிங்க. நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணி உணவை கொடுத்தா தானே உங்களுக்கு எல்லா பையனும் நல்லா இருப்பான். எம்எல்ஏ பையன், மந்திரி பையன், எஸ்பி கையில் பையன், கலெக்டர் வீட்டு பிள்ளை, எல்லா வீட்டு பிள்ளையும் நல்லா இருக்கும். பையன் ஆண்மையோட இருப்பான், பெண்கள் கருதரிப்பாங்க. இல்லைன்னா கார்பரேட் கம்பெனி வந்துட்டானா, மரபணு மாற்றப்பட்ட உணவுகளுக்கு தயார் பண்ணி கொடுத்துட்டானா, இது 20 மூட்டை ஆனால் அது 60 மூட்டை ஆகும். லாபத்தை தான் அவன் பார்ப்பான். அதை சாப்பிட்டா பையன் ஆண்மையில் இருந்தோம், பொம்பளை கருதரிக்காமல் போயிடும். அந்த நிலைமை வர எல்லாரும் நல்லா இருக்கணும். விவசாயி சேத்துல கையை வச்சா தான்